is mental game coaching or mental training? So very basic question. I hope you answer this quick. ஸோ அதுதான் இன் சென்ஸ் இப்ப நீங்க எப்படி வந்து உன்னோட பிசிக்கல் பாடியை உன்னோட டெக்னிக்கல் ஸ்கில் ட்ரெயின் பண்றியோ அதே மாதிரி நீ மென்டல் சைட் ஆஃப் த கேமை ட்ரெயின் பண்றதா அந்த மென்டல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் ஆர் மென்டல் கோச்சிங்கோ இல்ல மென்டல் கண்டிஷனிங்கோ நீங்க என்ன வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா நீ எப்படி வந்து உன்னோட மென்டல் ஸ்கில்ஸை வந்து நீ ட்ரெயின் பண்ணுவ. ஸோ இது வந்து நான் ரீசெண்டா உனக்கு கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம வந்து அதை மென்டல் ஸ்கில்னு சொல்றோம், மென்டல் டேலண்ட்னு சொல்ல மாட்டோம். பிகாஸ் ஸ்கில் இஸ் வாட் யூ லேர்ன், டேலண்ட் இன்னெரிட்டா இருக்கும். ஸ்கில் இஸ் வாட் யூ லேர்ன். ஸோ நீ இப்ப நீ எல்லாருமே ஸ்போர்ட் ஆர்னா கான்சென்ட்ரேட் பண்றோம். நீ இன்னும் எப்படி பெட்டரா கான்சென்ட்ரேட் பண்றது, எல்லாரும் மோட்டிவேட்டடா இருக்கும், இன்னும் எப்படி மோட்டிவேட்டா அவனை புஷ் பண்றது. எல்லாருமே ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுவாங்க இன் தேர் ஓன் டிஃப்ரெண்ட் வேஸ். அதை எப்படி இன்னும் பெட்டரா பண்றது அப்படிங்கறதுதான் அந்த மென்டல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங். ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான இல்ல உன்னோட பர்டிகுலர் ஸ்போர்ட்டுக்கு தேவையான மென்டல் ஸ்கில் என்னென்ன, ஒவ்வொரு ஸ்போர்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான மென்டல் ஸ்கில் தேவைப்படும். உன் ஸ்போர்ட்டுக்கு என்ன மென்டல் ஸ்கில் தேவைன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சு அந்த மென்டல் ஸ்கில் உனக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு அசஸ்மெண்ட் யூஸ் பண்ணி ப்ராப்பரா இதோட ஸ்டெப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேட்மிண்டன் பிளேயர் ஆனா அந்த பேட்மிண்டன் பிளேயர் அந்த ஸ்போர்ட்டுக்கு என்ன மென்டல் ஸ்கில் தேவை அதை கண்டுபிடிச்சிடணும். அப்புறம் அதை எப்படி அசஸ் பண்ண போறோம் அந்த அத்லெட்டுக்கு, அதை அசஸ் பண்ணிட்டு அந்த அத்லெட்டுக்கு எது எப்படி இருக்கு, நம்ம எந்த ஸ்கில்ல வச்சு எந்த ஸ்கில்ல மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சு ப்ராப்பரா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கில்லுக்கு நம்ம டெக்னிக்ஸோ ட்ரைனிங்கோ கொடுத்து இம்ப்ரூவ் பண்றதுதான் மென்டல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங். Super. I need to definitely appreciate you for that distinction. Mental. So because it is my strength. Talent go. Wow. அது நிறைய பேருக்கு இன்னும் மேபி நம்ம இந்த மாதிரி இந்த விஷயத்த பேசணும்னா இன்னும் நிறைய பேருக்கு அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இட்ஸ் நாட் அ டேலண்ட். கண்டிப்பா வந்து people need to understand. டேலண்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிலியன்ஸ் அதிகமா இருக்கலாம் அவங்க ஜெனட்டிக்கலாவே, அந்த மாதிரிலாம் இருக்கும் சொல்லல. பட் இட்ஸ் மோர் ஓவர் திங்ஸ் லைக் எல்லாமே வந்து இட்ஸ் a skill that you need to upgrade yourself தானே. கரெக்ட், வந்து வெரி குட் பாயிண்ட். யூ கான் கெட் இட். அது வந்து ரொம்ப எசென்ஷியலான பாயிண்ட்.